கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த சிறுவனுக்கு 11 வயது. அவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த புற்றுநோயின் தன்மையை குறைப்பதற்காக அவனுக்கு கீமோதெரபி என்ற அந்த சிகிச்சை முறையை பரிந்துரைத்தார்கள். அவ்வாறு அந்த சிகிச்சை முறை அவனுடைய உடலிலே பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்திய போது அவன் தலைமுடியெல்லாம் உதிர்ந்து விட்டது. அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் பள்ளி செல்லக்கூடிய நாட்கள் வெகு அருகாமையில் இருந்தது. தன்னுடைய பெற்றோரிடம் தன்னுடைய கவலையை அவன் தெரிவித்த போது அவர்கள் அவனுக்கு என்று செயற்கையாக ஒரு விக் வாங்கி வைத்து விடலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அந்த பையனானவன் இதை போட்டு கொண்டு போனால் சற்று செயற்கையாக இருக்கும், இன்னும் கூடுதலாக தன்னோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிண்டல் செய்வார்கள் என்று மனம் வெதும்பினான். அப்பொழுது அவன் தன்னையே தேற்றிக்கொண்டு தன்னுடைய விளையாட்டுக்கு அணிகின்ற சாதாரண ஒரு குல்லாவை எடுத்து மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு செல்லுகின்றான். அவனால் நம்பவே முடியவில்லை. அவனோடு படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய தலையை மொட்டை எடுத்துக்கொண்டு இந்த மாணவன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறு நிகழ்வானது சிறார்கள் மத்தியில் உணர்வு பூர்வமாக தங்களுடைய வகுப்பு தோழன் தங்களுடைய வகுப்பிலே படித்த மாணவனுக்கு உடல்நல கோளாறு, அவன் மீண்டுமாக பள்ளிக்கு வருவதில் தயக்கம் காட்டுகின்றான் என்பதை அறிந்து அவர்கள் அவனுக்காக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை இந்த சிறு நிகழ்வானது எடுத்து சொல்லுகின்றது. எவ்வாறு இவர்கள் தங்கள் சகோதர அந்த மாணவனோடு தோழமை உணர்வை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று கடவுள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம் அனைவரோடும் தோழமையை ஏற்படுத்திய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. விண்ணக இறைவன் மண்ணகத்திலே அதுவும் மனிதராக ஒரு குழந்தையாக பிறந்த மாபெரும் வெற்றி நிகழ்வை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டிலும் இந்த கொண்டாட்டத்திலே பங்கெடுக்க கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தம் ஒரே பேரான மகன் வழியாக கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை அன்பின் செய்தியாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் நினைவு கூறுகின்ற போது அந்த அன்பு செய்தியால் நாம் உறுதிப்படுத்தப்படுகின்றோம். அந்த அன்பு செய்தியால் கடவுளோடு நாம் இணக்கமாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த விதத்திலே திருச்சபையின் வரலாற்றிலே 2வது நூற்றாண்டு வரை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது உயிர்ப்பு பெருவிழா மட்டும்தான். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாடப்படவே இல்லை. மன்னர் கான்ஸ்டன்டைன் என்பவர் கிறிஸ்துவ மதத்தை எப்பொழுது 4வது நூற்றாண்டிலே அரசின் மதமாக மாற்றினாரோ அதன் பிறகு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது கொண்டாடப்பட்டது. மத்திய காலத்திலே பல்வேறு விதங்களிலே செல்வ செழிப்பு, பணத்தாசை, சொத்துக்களை சேகரிக்கும் ஆர்வம் என்று மக்களிடையே பல்வேறு விதங்களிலே கடவுளுடைய அன்பில் இருந்து பிரிந்து தொலைதூரங்களிலே சென்று கொண்டிருந்த போது இந்த கிறிஸ்து பிறப்பின் மைய செய்தியை அந்த வலு குறைந்த குழந்தை வடிவிலே கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார், மனிதர்களோடு தன்னுடைய தெய்வீகத்தை இறைவன் பகிர்ந்திருக்கின்றார் என்று உறுதிப்படுத்தும் விதமாக புனிதரான பிரான்சிஸ் அசிசியார் தான் வாழ்ந்த அசிசி நகரத்துக்கு அருகில் உள்ள இடத்திலே ஒரு குகையிலே இந்த காட்சியை வடிவமைத்து காட்டினார். முதலாக குடில் அங்குதான் ஒரு உயிரோட்டமுள்ள குடிலாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த நாளிலிருந்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு என்று மகத்துவம் சேர்க்கும் விதத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காலங்களும் நேரங்களும் கடந்து போக போக நவீனம் நம்மை அதிகமாக தொற்றிக்கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றால் போல அளவுக்கு அதிகமாக விமரிசனையாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அதில் மையமாக இருக்கின்ற
இயேசுவை பல்வேறு நேரங்களிலே மறந்து விடுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது கொண்டாட்டமாக மட்டுமே இருக்கின்றதை ஒழிய அதனுடைய அடிப்படையான அர்த்தமுள்ள காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே இருக்கின்றதா இல்லையா என்று நம் ஒவ்வொருவரும் நம்மையே கேள்வி கேட்டு பார்ப்பதற்கு இந்த நாளின் திருவழிபாடானது நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றது. கடவுள் தந்த அந்த அன்பை இயேசுவின் வழியாக கடவுள் நினைத்திருந்தால் எவ்வாறெல்லாம் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்க முடியும்? ஒரு வார்த்தையிலே உலகத்தை படைத்தவர், ஒரே வார்த்தையால் இந்த உலகத்தை ஆளுகின்ற அந்த அனைத்து காரியத்தையும் மனிதரிடத்திலே ஒப்படைத்தவர். அவர் நினைத்திருந்தால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நல்லவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், தீயவர்கள் எல்லாம் மடிந்து போக வேண்டும் என்று செய்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவ்வாறு செய்யவில்லை. தான் அன்பு செய்த மக்களை மீட்பதற்காக தன்னுடைய அன்பு மைந்தனை வலு குறைந்த குழந்தை வடிவாக அனுப்புகின்றார். ஆகவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஒரு காரியத்தை சொல்லுகின்ற போது டெண்டர்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லுவார். கடவுளுடைய மென்மையான தன்மையைத்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்று அவர் இந்த கிறிஸ்து பிறப்பின் மேன்மையான செய்தியை மக்களோடு பேசுகின்ற போது சொல்லுகின்றார். அந்த கடவுளுடைய மென்மை தன்மையை அந்த ஒரு சிறு குழந்தையிலே வடிவிலே இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். குறிப்பாக நாம் ரோமை நாட்டை சேர்ந்த அந்த ரோமானிய தத்துவ ஞானி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், பாறையினுடைய கடினத்தன்மைதான் கடினத்தன்மைக்கு சிறந்த உதாரணம். அதே போன்று மென்மை தன்மைக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள் என்று எல்லோரிடமும் கேட்டோம் என்றால் பல்வேறு பொருட்களை சொன்னாலும் தண்ணீருக்குத்தான் மென்மை தன்மை அதிகம் என்று சொல்லுகின்றார். அவ்வாறாக இந்த மென்மை தன்மை மிக்க தண்ணீரானது மீண்டும் மீண்டுமாக பாறையின் மீது பயணிக்கின்ற போது, அந்த பாறையின் வழியாக ஓடுகின்ற போது அந்த பாறையையும் மாற்று உரு பெற செய்வதற்கு அந்த பாறையும் தன்னுடைய அந்த உறுதித்தன்மையை இழந்து மிருதுவாக மாறுகின்ற அளவிற்கு தண்ணீருடைய சக்தியானது அந்த பாறையை மாற்றுகின்றது. அதே போன்றுதான் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய அன்பு மகனை ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறக்க செய்ததன் மூலமாக அவருடைய அந்த மென்மை தன்மை, இந்த உலகத்தாரோடு அவர் எந்த அளவிற்கு உறவை உறுதிப்படுத்த விரும்புகின்றார் என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமாக கடவுள் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்விலே பார்த்தோம் என்றால் மிகவும் சக்தி மிக்கது, மிகவும் ஆற்றல் மிக்க காரியம். நாம் கொண்டிருக்கின்ற பணமோ பொருளோ இடம் சார்ந்த காரியங்களோ நம்முடைய வாழ்விலே செல்வாக்கு மிக்க காரியங்களோ நம்மை வாழ வைக்கும் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் சூழலாக இருக்கின்றது. இன்று பார்த்தோம் என்றால் இயேசு பிறந்த இடத்தில் கூட அமைதியற்ற சூழல், அங்கு ஜெபத்தை தவிர எந்தவித கொண்டாட்டங்களும் இல்லை என்று அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த உலகமே மிகவும் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு, வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த குழந்தை இயேசு பிறந்த இடத்திலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு நிறைவில்லாமல் ஒரு ஜெப வழிபாடோடு இன்று நிறைவு பெறுவதற்காக அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழலிலே நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவோடு ஐக்கியப்படுத்தி பார்க்கின்ற போது நாம் நம்முடைய வாழ்விலே யதார்த்தமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கோபம், மன வருத்தம், பல்வேறு விதங்களிலே குடும்பத்திலே கூட ஒருவர் மற்றவரோடு உறவை புதுப்பிக்காத ஒரு சூழல் போன்ற காரியங்கள் எல்லாம் நாம் ஒருவர் மற்றவரை வென்றுவிட்டோம், இது ஆற்றல் மிக்கது என்று நினைத்து பார்க்கலாம். ஆனால் அன்பு ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளும், இந்த மனித சக்தியை ஒன்றிணைக்கும் என்பதை இந்த பிஞ்சு குழந்தையானது நாம் ஒவ்வொருவருக்கும் தெளிவான பாடமாக சொல்லுகின்றது. அதே போன்று இந்த மென்மை தன்மையை இந்த சமூகத்திலே நாம் வாழுகின்ற சூழலிலே எங்கு பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் என்று பார்க்கின்ற போது நம்மோடு வாழக்கூடிய எளிய நிலையில் உள்ளவர்கள், வறிய நிலையில் உள்ளவர்கள், நோயாளர்கள்,
வேதனைப்படக்கூடியவர்கள், சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகளால் சிக்குண்டவர்கள் மத்தியிலே இந்த மென்மை தன்மையை, எளிய தன்மையை நாம் பார்க்க முடியும் என்பதை இந்த விழாவானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு ஆயரையுடைய இல்லத்திற்கு துறவிகள் எல்லாம் வருவார்கள். முன்பெல்லாம் வருகின்ற போது அதிகப்படியான இனிப்புகள், கேக், பழங்கள், பொன்னாடை போன்ற காரியங்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். நம்முடைய ஆயர் பல்வேறு உரைகளிலே சொன்னதன் விளைவாக இந்த ஆண்டு எல்லா துறவற இல்லங்களிலிருந்தும் நல்ல நல்ல உடைகளை கொண்டு வந்திருந்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு பயன்படும் காரியங்களை இந்த வாரத்தில் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 4-5 நாட்களாக நம்முடைய ஆயர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் இல்லங்கள் இருக்கின்றதோ, HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களோ, அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் வாழக்கூடிய இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் என்று ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று அந்த துறவிகள் கொடுத்த பொருட்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை எங்களுக்கு மட்டும் தரவில்லை, இறை மக்களாகிய உங்களுக்கும் தருகின்றார். ஆகவே இதே போன்ற சூழல்கள் நீங்கள் வாழக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களிடமும் இருக்கலாம். ஆகவே கடவுளுடைய அந்த எளிய நிலையை நாம் அருகிலே வாழக்கூடிய சாதாரண மக்களிடமும் கண்டு அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், குடிலிலே லைட் அதிகமாக போடப்பட்டிருக்கின்றது, பல்வேறு தோரணங்கள். இன்னும் வெளியிலே பார்த்தோம் என்றால் வணிகத்தனங்களிலெல்லாம் அதிகமான கண்ணை உறுத்தக்கூடிய லைட்டுகள் எல்லாம் போட்டு இருக்கின்றார்கள். ஆனால் பல்வேறு நேரங்களிலே அந்த குழந்தை இயேசுவினுடைய அந்த மகத்துவத்தை மறைக்கக்கூடிய அளவில் தான் அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் இருக்கின்றது. இன்றிலிருந்து நாம் 8 நாட்களுக்கு, அதாவது புத்தாண்டு திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள். அதிகமாக உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆலயங்களிலே குடில் ஏற்படுத்தி இருப்பார்கள். அதற்கு அருகிலே சென்று உட்கார்ந்து பாருங்கள். அந்த குழந்தை இயேசுவை உற்று நோக்குங்கள். எவ்வளவு அலங்காரங்கள், ஆடம்பரங்கள் இருந்தாலும் அவர் தன்னையே மிகவும் எளிய நிலையிலே ஒரு குழந்தை இயேசுவாக அங்கு நமக்கு காட்சி தருகின்றார். அதைத்தான் மீண்டும் மீண்டுமாக பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பது இன்றைய நாளிலே திருத்தந்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. பரிசு பொருட்கள் எல்லாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் தான். அது காலத்தின் தேவை. அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியம், மகிழ்ச்சியின் அடையாளம். அந்த 3 ஞானிகள் கூட, கீழ்த்திசை நாட்டிலிருந்து வந்த அரசர்கள் கூட பரிசு பொருட்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசுவை கண்டதும் அவர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவரை ஆராதித்தார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. ஆகவே இந்த வாரத்தில் பார்த்தோம் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த அக்டேவ் ஆஃப் கிறிஸ்மஸ் என்று இந்த எண்கிழமைகளிலே சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உன்னதங்களிலே என்ற அந்த பாடலை பாடுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். உன்னதங்களிலே அந்த கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, நல்மனம் கொண்ட அனைவருக்கும் அமைதி உண்டாக என்ற பாடலை இந்த 8 நாட்களும் பாடுவதற்கு திருச்சபை அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே நாம் கடவுளுடைய மாட்சியில் பங்கெடுப்பதற்கு நல்ல மனம் கொண்டவர்களாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி தங்குவதற்கு நம்முடைய இல்லங்களிலே இருக்கின்ற, ஆலயங்களிலே இருக்கின்ற குடிலின் முன்பாக அமர்ந்து நாமே அந்த இயேசுவை அருகாமையில் நம்முடைய உள்ளத்திற்கு, இல்லத்திற்கு வரவேற்பதற்கு இந்த வாரத்தில் செலவிடுவோம். நிச்சயமாக பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு எல்லா விதமான அமைதியற்ற சூழல்களிலிருந்தும், முரண்பாடான சூழல்களிலிருந்தும் இந்த உலகத்தையும் நம்முடைய இல்லங்களையும் மீட்டு நிறைவான அமைதியையும் ஆசீரையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அனைவரும் தொடர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமாக கடவுளுடைய அந்த மேலான அன்பையும் அவருடைய மென்மை தன்மையை உணர்ந்து வாழ்வதற்கு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து பங்கேற்போம். ஆமேன்.